இங்கதான் நிர்வாகம் பண்றாங்க. இதோ பாருங்கம்மா, இவர் தான் மாப்பிள்ள பையன், இவரு மாப்பிள்ள பையனுடைய அப்பா, இவரு சித்தப்பா. எல்லா சொத்தும் இவருடையதுதான். இவர் சம்மதம் கொடுத்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அப்படியா? வணக்கங்க. வணக்கம். இது பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அழகன்னா அழகு, கொள்ளை அழகு. 4 வருஷம் அழகு போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கிருக்கா. இந்த வருஷம் கலந்து போறா. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, முதல்ல ரேகா வரச்சல அவங்க பாக்கட்டும். ஆமா, எல்லாருக்கும் பால் பாயசம் கொடு. பால் பாயசமா? அதுன்னா அவருக்கு உயிர். அதுல அவரை அசத்திட்டீங்க. இந்த கல்யாணம் ஓகே. இன்னி பண்டாரமா இருப்பாங்க போல இருக்க. குடுமா. எனக்கு வேண்டாங்க. எனக்கு சக்கரை வியாதிங்க. கொண்டாங்க கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்க கூடாது. பால் பாயசம் வேணுமா? இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. அங்கயா? அப்பா. நான் போயிட்டு அவசரமா இருக்கியா? போயா போயா. ஐயோ, தண்ணி வரலையே. ஐயோ, தண்ணி வர காணோம். ஐயோ, பேப்பர் இருக்காயா? பேப்பர். வெளியே வாயா, வெளியே வாயா. தம்பி தம்பி, பேப்பர் இருக்கா தம்பி? பேப்பர் படிக்கிற நேரமா இது? பொண்ணு பிடிச்சிருக்கா, அத சொல்லுங்க. ஐயோ, நான் பேப்பர் படிக்க கேட்கல தம்பி. பாத்ரூம்ல தண்ணி வரல தம்பி. தண்ணி வரலன்னா என்ன? துண்டு இருக்குல்ல, போ. அப்பா, ஐயோ. அட வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்கார அளவில் இல்லையா? ஏயா பால் பாயசத்தை கொடுத்து பழி வாங்கலான்னு பாக்குறியா? தம்பி, இந்த இடம் நமக்கு வேணாண்டா, வாடா வெளியே போலாம். ஐயோ அம்மா, ஐயோ. உன் பிளான் ரொம்ப டாப்டா. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதான்டா ரகு. ஏண்டா ஐஸ் இல்ல? ஐஸ் கொண்டா. ஐஸ் எடுத்து போடு. யாருடா இவ? புதுசா இருக்கா? என் வீட்டு வேலைக்காரி. சூப்பர் செலக்ஷன்டா. டேய், உன் வீட்டு வேலைக்காரியே இவ்வளவு அழகா இருக்காளே, கொடுத்து வச்சவன்டா நீ. வேணும்னா நீ அனுப்புவீங்க அப்படிங்கிற? கைவிடுற போறீங்க நாயே, என்ன யாரு நினைச்ச? அதான் உன் முதலாளியே சொல்லிட்டாரு. எங்க உங்க முன்னாலே கையை பிடிக்கிறான், பாத்து பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. சரி, பாக்கல, வெளியே போயிடுவேன். வேண்டாம், அவரை விட்டுரு. அவரை ஒண்ணு செஞ்சிடாத. அவரை ஒண்ணு
இன்னைக்கு ஒண்ணும் பண்ணல, நீ இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா இதனால எனக்கு ஆபத்து. இல்லங்க, இனிமே இது உங்களை ஒண்ணும் பண்ணாது. எப்படி நிச்சயமா சொல்றேன்? ராமசாமி, இனிமே உன்னால என் புருஷனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடு. குடுறா. இதான் லாஸ்ட் வார்னிங். உனக்கு யானைக்கு சொல்றேன், தீர்த்து கட்டிடுவேன். ஜாக்கிரதை. நான் ரகு பேசுறேன். என்னாச்சு? உன் திட்டப்படி பாம்பு வச்சாச்சு. ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ட்ரெயின் கல்லல் ஸ்டேஷன் விட்டு இன்னும் 5 நிமிஷத்துல புறப்படும். ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும்.
மாநகரி ஸ்டேஷனுக்கு முன்னாடி 2வது கிலோமீட்டர்ல தான் நம்ம திட்டம் நிறைவேற போகுது. நல்ல கேட்டுக்க சேகர், வர ட்ரெயின்ல மொத்தம் 7 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கு. அதுல ஏசி கோச்சுக்கும் லேடிஸ் கோச்சுக்கும் நடுவுல M186 கோச்சில தான் கேஷ் பாக்ஸ் இருக்கு. மொத்தம் 12 போலீஸ்காரங்க எஸ்கார்ட்டுக்கு வராங்க. பாம் வெடிச்சதும் அதெல்லாம் ஜாக்கிரதையா பணத்தை பூரா அடிச்சிடுறேன். அடிச்சு 1/2 மணி நேரத்துல அங்க வந்து நிக்கிறேன். ஆனா ட்ரெயின்ல வர ஜனங்கள் நினைச்சாதான். இடியட், ஜனங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாரும் நம்ம புண்ணியத்துல பரலாம் போ. ராமசாமி, அந்த படுபாவிங்க வெடிகுண்டு வச்சு ரயில கவுக்க போறாங்க. அவங்க சுயநலத்துக்காக ரயில வர அப்பாவி ஜனங்க உயிரை விட போறாங்க. நீ முதல்ல ரயில காப்பாத்து, நான் போலீஸ் கூட்டிட்டு வரேன்.